வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், குரு வணக்கம் அடியேன் பாடுகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தம் என்னும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் போரறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவை நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்று நமக்காக ஆழ்ந்த 9 மையதவம் நடத்திய அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் 9 இரவுகளுக்காக வேதாத்திரியமும் நவராத்திரியும் என்ற தலைப்பில் இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்
ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, வேதாத்திரியமும் நவராத்திரியும் என்ற தொடர் சிந்தனையிலே சரஸ்வதி வழிபாடு பற்றிய 3 நாள் சிந்தனை. இன்றைக்கு 3வது நாள். கல்விக்கான தெய்வமாக சரஸ்வதி வழிபாடு. அது அறிவு கல்வியாக இருக்க வேண்டும், அருட்கல்வியாக இருக்க வேண்டும் என்று நேற்றைக்கு பார்த்தோம். இதை தரக்கூடிய ஒரு அற்புதமான அறிவு திருக்கோவில் அருட்கல்வி. அரூபமாக உள்ளே இருக்கின்ற இறைத்தன்மை, எங்கும் இதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைத்தன்மை, அது அருள். அதை பற்றிய கல்வி அருட்கல்வி. இந்த அரூபமாக உள்ளே நிறைந்திருப்பது எது? சுத்தவெளி சொல்கின்றோம். இந்த சுத்தவெளி இயல்பிலே பிரதானமானது அறிவு. அறிவே தெய்வம் என்று சொல்கின்றோம். தத் புருஷ என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். தத் என்பது இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. எனவே அறிவே சிவம், அறிவே தெய்வம். அந்த அறிவுக்கு ஒரு திருக்கோவில் இருக்க வேண்டும் இல்லையா? அறிவை குறித்து பேசி அறிவதற்கான அறிவை புகட்டி அதற்கான பயிற்சிகளை தந்து ஆசீர்வதிக்கின்ற ஒரு திருக்கோவில் இருக்கணும் இல்லையா? எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த தேக ஆலயத்திற்கு என்று ஒன்று வேண்டும் இல்லையா? அதுதான் அறிவு திருக்கோவில். மகர்ஷி அவர்கள் இந்த தலைப்பிலேயே ஒரு கவி தந்திருக்கின்றார். அறிவு திருக்கோவில் முதல் எழுப்பப்பட்டது ஆழியார்ல 84-85 அந்த காலகட்டங்கள்ல. அன்றைய மதிப்பு 50 லட்சம் ரூபாய். இன்றைக்கு எத்தனை கோடி பெறும் என்று பாருங்க. அதன் தொடர்ந்து ஆங்காங்கே அறிவு திருக்கோவில்கள் பல உருவாகி இருக்கின்றன. இவை எல்லாமே அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு உண்மையான ஆன்மீகத்தை போதித்து வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான தொண்டினை, புனித காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த முதல் அறிவு திருக்கோவில் அருட்பெருஞ்சோதி நகர் அறிவு திருக்கோவில். அறிவறிய அறம் செழிக்க அன்போடு கருணை அருள் சுரக்கும் இறை உயிர் அறிவு பெற்று உய்ய அருள் நாட்டம் உடையவர்கள் அன்பளிப்பு உழைப்பு அருட்கொடையால் அகில உலகோர்க்கு பொதுவாக அருள் விளக்கமாய் அன்பர் பலர் கூடும் இடமாக அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்தோங்க அமைதி மன நிறைவு தரும் ஆனந்த திருநலயம் என்று அறிவு திருக்கோவிலுக்கு என்று மகர்ஷி எழுதிய இந்த கவிதை. ஆழியார் அறிவு திருக்கோவில இந்த கவி இருப்பதை நீங்க பார்க்கலாம். அது எப்படி எழுப்பப்பட்டது, நோக்கம் என்ன? அருட்பெருஞ்சோதி நகர் அறிவு திருக்கோவில் வள்ளலாருடைய ஒரு தொடராக வள்ளலார் கருத்துக்களை மகர்ஷி அவர்கள் மிக விரிவாக பயன்படுத்துகின்றார். இறைநிலை என்ற சொல் வள்ளலார் அறிமுகப்படுத்தியதுதான். மகர்ஷி அவர்கள் அதை மிக விரிவாக பயன்படுத்துகின்றார். அந்த வள்ளலாருக்காக அமைக்கப்பட்ட இடம் அருட்பெருஞ்சோதி நகர். அதிலே அறிவு திருக்கோவில். அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. சுத்த வெளி எப்படி இருக்கிறது? அருட்பெருஞ்சோதியாக. ஜோதின்னா வெளிச்சம், ஒளிமயம் அல்ல.
இதை தத்துவத்துல எங்கெல்லாம் இருள் வெளிச்சம் என்று வருகிறதோ அது அறிவையும் அறியாமையும் தான் குறிக்குமே தவிர வெளிச்சத்தையும் இருட்டையும் குறிப்பிடுவது இல்லை. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? அருட்பெரும் ஜோதி எனக்குள்ளாக அறிவாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று என்னை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுத்தறிவின் மூலமாகிய பேரறிவே. இது சிறிய ஜோதி, அது பெரும் ஜோதி. சோ அருட்பெரும் ஜோதி அதே கருத்து தான். அங்க ஜோதி என்ற சொல் அறிவை குறிக்கும். அதனால் மகர்ஷி அவர்கள் அதை தெளிவாக, ஏன்னா ஜோதி என்றால் வெளிச்சமாகத்தான் மக்கள் பொருள் கொள்கிறார்கள். இந்த ஸ்கிரிப்சர்ஸ் சொல்றோம் பாருங்க, சமய நூல்கள், இதுல இந்த கருத்துக்கள் கொஞ்சம் வார்த்தை மாறுகின்ற போது மக்களுடைய சிந்தனையும் தவறாக புரிந்து கொள்கிறது. நிறைய குறைபாடுகள் அது மாதிரி உண்டு. எதை சொல்ல வேண்டுமோ அதை தெளிவாக சொல்லணும். அதை ஓமையிட்டு சொல்லுகின்ற போது புரிந்து கொள்ளவர்கள் அந்த ஓமையை பிடிச்சிருவாங்க, கருத்தை விட்டுருவாங்க. ஸோ அருட்பெரும் ஜோதி என்றால் பேரறிவு என்பதை மறந்துவிட்டு அது பெரிய வெளிச்சமாக, விளக்காக, நெருப்பாக புரிந்து கொண்டால் அது தவறான கருத்தாகத்தான் இருக்கும். ஏன்னா சுத்தவெளி வெளிச்சமுடையது அல்ல, அது கும் இருட்டு. எனவே அந்த ஜோதி என்ற சொல் அறிவை குறிப்பதனால் மகர்ஷி அவர்கள் அறிவு திருக்கோவில் என்ற குழப்பமில்லாத குறிப்பிட்ட கருத்தை மட்டுமே விளக்குகின்ற சொல்லாக அமைத்து விட்டார். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அறிவு திருக்கோவில். இதன் நோக்கம் என்ன? அறிவறிய, அறிவாகிய தெய்வத்தை அறிகின்ற இறை உணர்வு பெற, என்லைட்டன்மெண்ட். அறிவை அறிந்தால் அடுத்து என்ன பக்குவம் வரும்? உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஒருவன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு என்றார் வள்ளுவ பெருந்தகை. தவத்தின் வெளிப்பாடு, இறை உணர்வின் வெளிப்பாடு என்ன என்றார்? அறம் சார்ந்து வாழ்வது மட்டுமே. அதுக்கு முரணாக நினைக்கவும் கூடாது. அப்படி அறம் செழிக்க, தர்மம் செழிக்க, இந்த உலகெங்கிலும் எல்லா மனிதர்களும் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழக்கூடிய ஈத்து உவக்கும் இன்பம், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை, இந்த இரண்டு மட்டுமே சிறப்பாக அமைந்து விட்டால் அதுவே அறத்தின் முதல் கோட்பாடாகும். எனவே அறிவறிய அறம் செழிக்க, செழித்தல் புதிது அறிமுகமாக வேண்டியது இல்லை, இருக்கு, ஆனா செழிப்பா இல்லை, வாடி வதங்கி கிடக்கு. இதைத்தான் வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். நம்ம செடி நினைச்சுக்கிட்டோம், செடி அல்ல, அவர் வாடிய செடி அறம். அந்த அறம் வாடி நிக்கிறத பார்க்கிற போது வள்ளலாருக்கு மனம் வாடியது. நாம் என்ன நினைச்சுக்கிட்டோம், செடி வாடினாலே மனசு வாடுது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அறம் செழிக்க அன்போடு கருணை அருள் சுரக்கும் இறை உயிர் அறிவு பெற்று உய்ய. அதாவது அன்பு இருந்தால்தான் அருள் சுரக்கும். இப்போ அறிவு, அன்பு, அருள், அடக்கம், இந்த நான்குமே மிக நெருக்கமான தொடர்புடைய பொக்கிஷங்கள். வள்ளுவ பெருந்தகை ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டிய செல்வம் என்ன, நாம் நினைக்கிற செல்வத்தை எல்லாம் வள்ளுவர் குறிக்கவே இல்லை. அவர் குறிப்பிட்ட 10 செல்வங்கள்: அறிவு, அறிவுடைமை, அன்புடைமை, அடக்கமுடைமை, அருளுடைமை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, நானுடைமை.
இந்த 10 செல்வங்களை மா சம்பத்துன்னு சொல்லுவாங்க. அதுல முதல் 4ம் மிக நெருக்கமான இறை தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியவை. அப்போ அடக்கம் பின்பற்றப்பட்டால் அறிவு அறியும், அன்பு அறியும், அருள் பொழியும். அப்ப அருள் என்பது எல்லா உயிருக்கும் கருணை காட்டக்கூடிய அறிவின் வெளிப்பாடு, அன்பின் மலர்ச்சி. அன்போடு அருள் சுரக்கும் இறை உயிர் அறிவு பெற்று. இது எப்போ அன்போடு கருணை அருள் சுரக்கும்? அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இறை உணர்வு பெற்றால்தான் கருணை சுரக்குமே அன்றி இறை உணர்வு இல்லை என்றால் அவர்கள் பாவம் செய்தே தீர்வார்கள் என்று துல்லியமான தீர்ப்பை தந்தவர் வள்ளுவப்பெருந்தகை. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அவன் பாவம் செய்தே தீருவான், ஏனென்றால் அவன் ஆசையின் கைப்பாவை. அப்போ அவம் என்ற பாவத்திலிருந்து தப்ப வேண்டும் என்றால் தவம் என்ற மனப்பயிற்சி, ஆன்ம பயிற்சி வேண்டும். எனவே யார் தவம் செய்யவில்லையோ அவன் பாவம் செய்தே தீருவான். இன்றைக்கும் இந்த ஒரு குரலை வைத்து ஆய்ந்து பார்த்தோம் என்றால் உலகத்தில் நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர்கள் எத்தனை பேர் என்பதை அடையாளம் கண்டுவிடலாம். சரி, அப்ப இறைவனை பெற்றால்தான் அன்பு கருணை அறம் செழிக்கும். இறை உயிர் அறிவு பெற்று உய்ய, அந்த இறைநிலையே தான் ஆற்றலாகி விண்ணாகி உயிராகி நுண்ணுயிர் முதல் மனிதனாக வந்திருக்கிறது வரலாறு. அப்ப இறை உயிர் அறிவு பெற்று உய்ய அருள்நாட்டம் உடையவர்கள். இது சும்மா வருமா? மனித உழைப்பு இல்லாமல் எதுவுமே உருவாக்க முடியாதுன்னு. சும்மா இறைவன் கொடுப்பான் நம்பிக்கிட்டு கோயில் கோயிலா சுத்த வச்சுக்கிட்டு எல்லாரும் அவனுக்கு தேவையானதெல்லாம் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிவு உட்கார பணம்பழம் விழுந்து சொல்லுவாங்க இல்லையா? அது போல சிலருக்கு கர்ம பலன் வருகின்ற போது நன்மைகள் நடக்கும். நான் இந்த சாமி கும்பிட்டு தான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு பெருமைய அந்த கோயிலுக்கு கொடுத்துட்றோம். ஸோ இது இல்லை, அப்படி எல்லாம் ஒரு இயற்கை விதி இல்லவே இல்லை. இதெல்லாம் யாரும் வயிறு வளர்ப்பதற்காக சொல்லப்பட்ட மாற்று கருத்துக்கள். இறைவன் தந்த பூமி தான் இது. எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, இறைவன் தந்தது. எனவே அருள்நாட்டம் உடையவர்கள் அன்பளிப்பு. அதாவது அருவித்திருக்கோயில் கட்டும் போது சுண்ணாம்புல கடக்கால் போடுவாங்க இல்லையா, அந்த மார்க் போடுவாங்கல்ல, போட்டு வச்சுட்டாங்க. கையில காசு இல்லை. ஒரு அன்பர் கேட்டாராம், என்ன சாமிஜி நீங்க பாட்டுக்கு சுண்ணாம்பு வச்சு மார்க் போட்டுட்டீங்க, இது எப்போ அருவித்திருக்கோயில் ஆகிறது? சாமி சொன்னார், நானா போட்டேன், அவன் போட சொன்னா போட்டுட்டேன், அவனுக்கு தேவையான காட்டுட்டும் இல்லைன்னு விட்டுட்டு போட்டோம், எனக்கு என்ன சொன்னாரே தவிர சும்மா இருக்கல. கிராமம் கிராமமாக ஊர் ஊராக நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு வந்த அன்பளிப்புகள் எல்லாவற்றையும் சாமிஜி அவருடைய காணிக்கையாக வந்த பொருள் அனைத்தும் இதுல கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, எத்தனையோ நல் உள்ளங்கள் தானாக விரும்பி வந்து நான் இந்த வேலை செய்கிறேன், இந்த வேலைக்கு நான் பணம் தரேன்றெல்லாம் கொடுத்தது. அவருடைய நன்றி கூறும் விதமாக மாதிரி சொல்றாங்க, அருட்கொடையால் அருள்நாட்டம் உடையவர்கள் அன்பளிப்பு பணமாக கொடுத்தாங்க, உழைப்பு கூலி வாங்காம வேலை செய்தாங்க. அருட்கொடையால் அகில உலகோருக்கு பொதுவாக. சரி, இதெல்லாம் யார் செய்வாங்க? வள்ளலார் சொன்னது போல, ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்குவிக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காத என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன்.
எல்லாமே அவருடைய திருவிளையாடல்கள் தானே. அப்போ யார் யாரிடத்துல எல்லாம் கருணை உண்டோ அவரிடத்திலெல்லாம் இறைவனே இந்த நட்பணியை செய் என்று சொல்லி அவருடைய எண்ணத்தை தூண்டுவிட்டு அதனுடைய அருட்கொடையால் உழைப்பால் அவ்வளவு பெரிய அறிவு திருக்கோவிலை கட்டி முடித்தார். எனவே அருட்கொடையால் அகில உலகோர்க்கு பொதுவாக, அதாவது ஒரு குடிசையை போட்டு ஸ்கூல் கட்டுறான். 10 வருஷத்துக்குள்ள பிரம்மாண்டமான கட்டடங்கள். இதெல்லாம் எப்படி வந்தது? கேபிடேஷனு, ஒரு பங்குக்கு 100 மடங்கா ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் யூனிஃபார்மு, பஸ்ஸு, புக்ஸு, இப்படி எல்லாம் அடித்த கொள்ளை. இது யாருக்கு சொந்தம்? ட்ரஸ்ட்டுக்கு சொந்தம். ட்ரஸ்ட்டுக்கு யாரு? நானும் என் பொண்டாட்டியும். இப்படி இருக்கிற உலகத்துல மகர்ஷி என்ன சொல்றாங்க? எல்லாம் சேர்த்து குவித்து அறுபத்திற்கு கட்டியாச்சு. இது யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? உலக நீதிப்படி மகர்ஷி சொந்தமாகணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு? என்னையே இறைவன் கொடுத்தாச்சு, எனக்கு என்ன சொந்தம் இருக்குங்க? எனவே உலகோர்க்கு பொதுவாக, அகில உலகோர்க்கு பொதுவாக, இது யாருக்கும் சொந்தம் இல்லை, உலகத்துக்கு, உலக மக்களுக்கு சொந்தம் இந்த அறிவு திருக்கோவில். அருள் விளக்கமாய் அன்பர் பலர் கூடும் இடமாக. இங்க எதை பத்தி பேச போறோம்? சினிமாவா, அரசியலா, வெட்டி பேச்சா? இல்ல, வாழ்க்கையை பற்றி, ஆத்மாவை பற்றி, பரமாத்மாவை பற்றி, நாம் போய் சேரக்கூடிய இலக்கை பற்றி நாம் பேசுகிறோம். ஸோ அருள் விளக்கமாய் அன்பர்கள் பலர் கூடும் இடமாக. விளக்கங்கள் எல்லாம் பயிற்சிகளாகவும் பயிற்சிகள் எல்லாம் நடத்தப்படும். கற்பவர்கள், கற்று தருபவர்கள், பயிற்சி செய்பவர்கள், பலன் பெறுபவர்கள் என்று எல்லோரும் கூடுகின்ற ஒரு அறிவு திருக்கோவிலாக. அருட்பெருஞ்சோதி, அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்தோங்க. ராமலிங்கரை முடிச்சு வச்சுட்டாங்க. அவருடைய தொண்டு நின்று போகுமா? அவருடைய தொடராக மகர்ஷி அவர்கள் அந்த பணியை மேற்கொண்டு ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்து ஓங்க, அமைதி மன நிறைவு தரும் ஆனந்த நிலையம். அமைதி மன நிறைவு தரும் ஆனந்த நிலையம். இங்க ஆசைகள் தூண்டப்படாது, ஆசைகள் நிறைவு செய்யப்படும். இங்க ஆணவத்துக்கு இடம் இல்லை, அமைதி தானே வந்துவிடும். அடக்கமும் அமைதியும் வந்துவிட்டால் இறைஞானம் தானே வந்துடும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். எனவே இப்படிப்பட்ட உயர்ந்த அறிவு திருக்கோவில் நவராத்திரி குழுவாக முதல் 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடாக அமைத்த அந்த ஞானிக்கு நன்றி செலுத்தும் விதமாக, அந்த ஞானியே மகரிஷிக்கு நன்றி கூறும் விதமாக, நான் நினைச்சேன்ப்பா, யாரும் செய்யலை, வெறும் பூசையும் தேங்காய் பழந்து வச்சிட்டு இருக்கிறாங்க, நான் நினைத்த காரியத்தை நீங்கள் செய்தீர்களே என்று மகரிஷிக்கு நன்றி பாராட்டுகின்ற அந்த ஞானியின் நினைவாக இந்த கருத்துக்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற வாய்ப்பை அளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான ஆழ்ந்த சுருக்கமான ஆணித்தனமான கருத்துக்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து விளக்கம் வழங்கி நம்மை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல்
போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் வழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளம். வாழ்க வளம். பிரமஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்புவில சுழலும் நுண்விண்ணாம் இதன் திணிவு மடிப்புவில சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம் பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்களுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்திய சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியார் அனைவரும் வாழ்களுடன் அவருடைய நண்ப குடும்பம் அவருடைய உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்களுடன் வாழ்களுடன் வாழ்களுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சேர்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்தில் சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க விஜயம், வாழ்க விஜயம், வாழ்க வளமுடன்.